அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் நேற்றைய தினம் நடந்தது. இந்த சந்திர கிரகணம் முடிந்த பிறகு 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், எந்த கடவுளை வழிபட வேண்டும், தொழிலில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வும் ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். மேசராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிந்தனைகளில் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழப்பத்தில் இருந்து உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்குது. பல நன்மைகள் உங்களை தேடி வரும். நேர்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களை வீழ்த்துபவர்கள் யாராக இருந்தாலுமே வியாபாரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளில் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டம் தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு பல முறை யோசித்து செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உடனடியாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்களே மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. மருத்துவரை அணுகுவது நல்லது. இந்த காலகட்டம் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரம், வேலை, எல்லா விஷயத்திலுமே தினமுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசக்கூடியதாகும். வாழ்க்கையே வெறுத்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலமாக அமையப்போகிறது. நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த கேஸ் உங்களுக்கு வழக்குகள் மூலம் தீர்ப்பாகும். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொந்த சேர்க்கை ஏற்படக்கூடியதாகும். இந்த காலகட்டம் குடும்பம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாகும். சுப செலவுகள் ஏற்படலாம். துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய போராட்டங்கள் வரக்கூடியதாகும். மனக்குழப்பங்கள் தீரக்கூடியதாகவும் இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் இறைவனின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு இருப்பதால் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருந்த நீங்கள் சுலபமாக மீண்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சோதனைகளை நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்தாலுமே கடைசி நேரத்தில் நீங்கள் கைவிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது. வேலை, வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. வாரக்கடன் உங்களுக்கு வசூலாகும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே பொய் சொல்லக்கூடாது. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் வெளிக்காட்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மூன்றாவது நபரை முழுசாக நம்பாதீங்க. நீண்ட தூர பயணங்கள் முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது. சிவன் வழிபாடு உங்களுடைய வாழ்வை சீராக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நபர்களை நீங்கள் நம்பாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றபடி வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த காலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. எந்த ஒரு வியாபார விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சேர்ந்தவுடன் இருப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும். சொந்தமாக வீடு வாங்கும் கனவு நினைவாகும். நிலம் வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. வெள்ளிக்கிழமை வாராகியம்மன் வழிபாடு செய்வது உங்களுடைய வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய வகையில் சிவன் கோவிலில் 10 நிமிடமாவது தியானம் செய்வது நல்லது.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். குறிப்பாக வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை வாங்கக்கூடியதாக இருக்குது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஆனால் உங்களுக்கு வேலையிலும் வியாபாரத்திலும் டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எதிரி தொல்லை கொடுத்தாலுமே அமைதியான ஒரு நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். நிதி நிலைமை சீராகக்கூடியதாகும். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். ஆனால் உங்களுடைய வியாபாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் மேலேயே தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு காலமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகி சரியாகும். ஆனால் உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமுமே அம்மன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கக்கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனம் மட்டும்தான் இருக்க வேண்டும். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளில் கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உங்களுக்கு உறவினர்கள் பிரிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்திலும் வேலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு போக்கு நிலவும். நல்லது நடக்கக்கூடியும். பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமுமே முருகன் வழிபாடு செய்யுங்கள். மீனராசியை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடியதாகும். வேண்டாம் வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே தானாக விலகி செல்வாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலை வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு ஆற்றல் உயர்ந்து நிற்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கு. திறமைகள் வெளிப்படக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே போடும்போது கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு மோசமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி நிலைமையில் மட்டுமே கொஞ்சம் நீங்கள் மோசமாக இருக்கக்கூடியதாக இருப்பீங்க. சமாளித்து விடுவீங்க. கவலையில்லை. அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. குழப்பத்தில் இருந்து தெளிவு பிறக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நல்லதை நழுவிவிட கொண்டு உங்களுடைய காலத்தில் நன்மை நடக்கப் போகிறது. வேலை வியாபாரத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. சமய புத்தியின் மூலம் உங்களுக்கு பெரிய இழப்புகள் கூட தடுத்து நிறுத்துவீங்க. இந்த காலகட்டம் நிறைய பாராட்டுக்கள் வந்து சேரலாம். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உணவு கட்டுப்பாடு தேவை. அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.